நான் லாஸ்ட் எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்மளோட 50வது எபிசோடு வருது. அதை நான் ரொம்ப கிராண்டாக, கொஞ்சம் பெருசாக, சூப்பராக அந்த கான்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அதை விட இன்றைக்கி சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்கு 50வது எபிசோடை நான் வந்து கொலாப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து 49 எபிசோட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணிக்கும்போது எப்போதுமே நான் என்ன பேசுவேன் அப்படின்னா, என்னோடய தாட்ஸு, என்னோடய ஐடியா, என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோடய டிப்ரெஷன், இதை மட்டும்தான் நான் பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். ஓகே, 15th எபிசோட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொருத்தவங்களை கொலாப் பண்ணி நம்ம அவங்களோட மைண்ட் செட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நான் பேசலான்னு ஒருத்தவங்களாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க யாருன்னா, அதுவும் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் அவனும் யோசிப்பான். ஏன்னா அவன் இவன் சொல்கிற சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவன் இவன் தான் இல்லை. அதாவது அவரும் யாருன்னா ஒரு ஃப்யூச்சர் அப்கமிங் பாட்காஸ்டர். ஏன்னா அவங்க இப்போ தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் சூன் அவங்களோட பாட்காஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அப்போ நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபுஹசன். இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒரு 8 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கும் கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. எதுக்குடா சுற்றிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட எதுவும் பதில் இருக்கா? சில கேள்விகளுக்கு பதிலே இருக்காது. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வசூல் ராஜா MBBS கமல் சொன்ன மாதிரி தான், எனக்கு கேள்வியே தெரியாது, நான் எப்படி பதில் எழுதுறது, அந்த மாதிரி தான் இந்த கேள்விக்கும் பதிலே இல்லை. ஓகே, பதிலே இல்லை. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் தீபக். யா, ஹாய் ஹாய் ஹாய். ஹாய்ன்னு சொல்லலாம் வேணாம், பட் மிஸ்டர் தீபக் 2 பேரும் நாங்கள் எங்கே மீட் பண்ணோன்னா ஸ்கூல் டைமில் மீட் பண்ணோம். ஸ்கூல் டைமில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு, இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஒர்க்கும் போகிறோம், சேர்ந்து தான் போகிறோம். ஆனால் சேர்ந்து நான் ஒரே ஆஃபீஸில் போகல. ஒரே ஆஃபீஸில் கிடைக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் கிடைக்கல. பட் 2 பேரும் ஒர்க் போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்குது. என் அப்ஸையும் அவன் பார்த்துருப்பான், அவனோட அப்ஸ்னையும் நான் பார்த்தேன். என்னோட டவுனையும் அவன் பார்த்துருப்பான், அவனோட டவுனையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேரும் பேசும்போது வந்து நிறைய விஷயம் வந்து சிங்க் ஆகும், நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த பாட்காஸ்ட் நான் எதுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸ்கிரிப்ட் எழுதலை. இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஸ்கிரிப்ட் எழுதலை. என்ன பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் ஸ்கிரிப்ட் எழுதலை. நம்ம நிறைய இன்டர்வியூ பார்த்துருப்போம். அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க கூட எனக்கு இன்டர்வியூ இவனை நான் கொலாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எந்த ஸ்கிரிப்ட்டுமே தேவையில்லை. அதனால தான் ஸ்பெஷல். ஸோ சொல்லுங்கள் தீபக், எதுக்காக இந்த பாட்காஸ்ட்டுக்கு 15th எபிசோட் அதுவும் கொலாப் பண்ண கூப்பிட்டதுக்கு வரேன்னு சொன்னீங்க? இதுக்கும் நீங்கள் பதில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பேசினது 2 வார்த்தை எல்லோரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசியே ஆகணும். ஆக்சுவலாக நான் நிறைய பேசுவேன். அது வந்து என்னோடய ஜோனில் இருக்க எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லாவே தெரியும், நான் ஜாஸ்தியாக பேசுவேன்னு சொல்லிட்டு. இப்போ கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டே இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம இங்கே பதிவு பண்ணி ஆகணும். ஸ்கிரிப்டை மறந்த நீ, ஸ்கிரிப்டை எழுதாமல் விட்ட நீ, இன்ட்ரோவை சொல்ல மறந்துட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், இது என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் வித் அபுஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோவை போடுங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இப்போ நான் பேச வேண்டியது அவன் பேசியிருக்கான். இப்போ எனக்கு தோணுது, எடிட் எப்படி போகலாம்? அவன் சொன்ன இன்ட்ரோ வச்சு எடிட் போகலாமா, இல்லை நான் சொன்ன இன்ட்ரோ வச்சு எடிட் போகலாமான்னு தோணுது. சரி, இப்போ நான் என்ன உன்ட்ட கேட்குறேன், நீ தான் என் பாட்காஸ்ட்டே கேட்க மாட்டியே, எப்படி உனக்கு இன்ட்ரோ தெரியுது? இந்த இடத்துல நான் வந்து ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணி ஆகணும். ஸோ இது ஓப்பன் அப் பண்ணுற டைம். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கான பதில் இதுலேயும் இருக்கும். ஸோ இவர் வந்து இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்த டைம் நிறைய வரவேற்பு கண்டிப்பாக கிடச்சிது இந்த பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ அப்பத்துலேருந்து ரெகுலராக நான் ஒரு 12 பாட்காஸ்ட் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்போ இன்றைக்கி கேட்கணும், என்ன சம்மந்தம் இல்லாமல் இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா 10வது பாட்காஸ்ட்டுக்கே இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான், கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் 50வது பாட்காஸ்ட்க்கு வந்து இப்போ இருக்கிறோம். ஸோ அப்போவும் இதே கேள்வி தான், இப்போவும் இதே கேள்வி தான். பதில் இல்லை, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்போம், அப்படியே போவோம். இப்போ இந்த சொன்ன பதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சா தெரியல, ஆனால் எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியலை. அவன் என்ன சொன்னால் எனக்கு எதுவுமே புரியல. சரி, ஓகே, நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பேசி மீட் பண்ண இடம் ஸ்கூல் தான். ஆனால் வந்து அப்போது வந்து எப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து லைஃப்பில் நமக்கு கூட இவ்வளோ இடத்துல இருப்பாங்க, நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், இவன் வந்து படிக்கிற பையன், இவன் படிக்காத பையன், இவன் ரவுடி, இவன் வந்து கெத்து கிளாஸில், இவன் கிளாஸில் மாசு, அப்படின்னு தான் நம்ம இருப்போம். அப்படி இல்லைனா அதிகபட்சம் சொல்ல போனால் வெளியில் வந்து நமக்கு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படுவாங்க, நோட்ஸ் வாங்குறதுக்கு, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸே இப்போ வந்து
லைஃப்பில் அப்ஸில் நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கீழே வந்தால் இவங்க நம்மளை கீழே இருக்கவங்க நம்மளை புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஸ்கூலில் மீட் பண்ணோம். அந்த மெமரிஸை பற்றி எதுவும் 4 வார்த்தைகள் புரிகிற மாதிரி 4 வார்த்தைகள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து உங்கள் அபுகசனும் நானும் எங்கே ஃபஸ்ட் மீட் பண்ணோன்னா 11th ஸ்டாண்டர்டில். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். உங்கள் அபுகசன்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் வேணால். நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டில், நார்மலாக ஓப்பனாக உங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசலாம். உங்கள் அபுகசன் நாங்கள் அப்படிலாம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் வேணாங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அவர் தற்பெருமை வந்து இங்கே வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இதுலேருந்து கன்டினியூ பண்ணுவோம். ஸோ என்னென்னா நாங்கள் வந்து 11th ஸ்கூல் டேஸில் ஃபஸ்ட் பேர் மீட் பண்ணுறோம். ஸோ அட்மிஷனுக்காக போயிருக்கிறப்ப கையை கட்டிட்டு நிற்கிற நான், தெனாவெட்டா சீட்டில் உட்காந்துருக்கிற அபுகசன், இந்த மாதிரி மீட் பண்ண ஒரு மீட். அது நார்மலாக ஆரம்பிக்கல. ஸோ அவன் கையை கட்டிட்டு நிற்கிறான் பாரு, நீ என்ன தெனாவெட்டா உட்காந்துருக்கான்னு சொல்லி புறமண்டலே தட்டி எழுப்பி விடப்பட்ட ஆள் தான் இந்த அபுகசன். அங்கே கை கட்டிட்டு நின்ன ஓரமாக நின்ன தீபக் தான் நான். ஓகே, அவர் வந்து இப்போ என்னை ரோஸ்ட் பண்ணுறாரு. நான் என்னை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் அதிகமாக பேசினதில்லை. என்னோடய மைண்ட் செட்டை பற்றி, அதுக்கப்புறம் டே டு டே நான் ஃபேஸ் பண்ணுறத பற்றி தான் பேசியிருக்கேன். ஐ திங்க் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம் என்னை பற்றி ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல இன்ட்ரோ தான் நீ கொடுத்துருக்க. இப்போ எனக்கு என்னென்னா வந்து என்ன கேட்கணும்னு தோணுன்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபேஸ் நம்ம இருந்திருப்போம், நம்மளோட ஃபேஸ். இப்போ நீ வந்து என்னைய ஸ்கூலில் ஒரு விதமாக பார்த்துருப்ப, காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு விதமாக பார்த்துருப்ப, அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து ஜாபுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஃபேஸ் பார்த்துருப்போம், நம்மளோட ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேஸில் இருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு க்ரோயிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், க்ரோத் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த க்ரோத் ஸ்டேஜ்லேயே நம்மள ஒரு ஃபேஸில் பார்த்துருப்போம். ஸோ நானும் அதே மாதிரி நிறைய ஒரு ஃபேஸஸில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அது வந்து 2 பேரும் அதை பற்றி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க, எங்கே ஆரம்பிக்கிறீங்கிறத பார்ப்போம். நம்ம அங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி மல்டிபிள் வேல எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே எல்லா ஃபேஸையுமே தாண்டி தான் வருவோம். ஸோ அந்த ஸ்கூல், காலேஜ், ஜாப் அது அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் ஒரு ஆவரேஜ் கூட்டம் ஆக்சுவலாக. ஸோ பாஸ் ஆகணும், ஒரு நல்ல மார்க் வந்தால் போதும், அதை வச்சு நெக்ஸ்ட்டு காலேஜ் மூவ் ஆன் ஆகிக்கலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்தோம். ஸோ அங்கே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம், கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கும் ஒரு டைப் ஆஃப் பார்ஷியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸ்கூல் டேஸ்லையோ காலேஜ் டைம்லையும் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எல்லாருமே ஒவ்வொரு தாண்டி வரது தான். ஸோ அப்போ நம்ம மாசுன்னு பண்ண விஷயங்கள் இப்போ கிரிஞ்சாக கூட தெரியலாம். ஸோ அதுதான் லைஃப் சைக்கிள் ஆக்சுவலாக. இப்போ நீ வந்து கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிற, பட் எனக்கு அது கிரிஞ்சாக படலை. நான் ஏன் கிரிஞ்சாக படலைன்னு சொல்கிறேன்னா, நான் 10th வரை நான் ஸ்கூலில் படித்தேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து நம்ம 11th தான் ஒன்றா நம்ம எல்லோரும் மீட் பண்ணோம். அது நம்ம நியூ அட்மிஷன்ஸ் கேங் அப்படின்னு இருக்கும்போது, புது ஸ்கூல் போனால் நியூ அட்மிஷன் கேங் பசங்களை ஒரு மாதிரி ஒதுக்குவாங்க. ஒதுக்கி வந்து அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி 10th படித்த பசங்களாம் நாங்கள் தாண்டா கெத்து, நாங்கள் தாண்டா மாசு, அதுங்களால எங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் ஒரு சில பேர்லாம் வருவானுங்க, உனக்கு இங்கே எதுவும் பிரச்சனையா, இங்கே வந்து என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அப்படின்னு மாஸ் பண்ணுவானுங்க. நம்ம ஒன்று கூட அவனை பாரு எவ்வளோ மாசாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் போக என்ன தெரியும், இவனும் நம்மளை மாதிரி டம்மி தாண்டா அப்படிங்கிற மாதிரி தெரியும். சில பேர் நம்ம ஸ்கூல் டைமில் கூட நிறைய பேர் நம்ம அதை பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து தாண்டி வந்தோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரிஞ்சு இதெல்லாம் தாண்டி வந்தோன்னு சொல்கிறேன். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணுறேன், நான் காலேஜ் படித்தேன், ஏன்னா காலேஜ் கேங் ஒரு விதமான காலேஜ், பட் ஸ்கூல் கேங் அதாவது மீம் கான்செப்டோட சொல்ல போனால் காலேஜ் கேங் இஸ் எ வேர்ட், ஸ்கூல் கேங் இஸ் எ எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் ஏன் ஸ்கூல் கேங் எமோஷன் சொல்கிறேன்னா, 10th வரை நான் படிக்கும் போது ஒரு ஸ்கூல் கேங்கில் இருந்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ்டுன்னெலாம் சொல்லிக்க முடியாது. பட் 11th 12th இருக்கும்போது அந்த ஸ்கூல் கேங் வந்து என்னை அப்படியே ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், என்னையே நானே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா அந்த ஸ்கூல் கேங்னால தான். சினிமாவை பற்றி நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, படிப்பை பற்றி நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நல்ல மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது நம்ம ஜெயம் ரவி கூட தனி ஒருவன் படத்தில் சொல்லுவாங்க, உன் எதிரி யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, நம்ம சரௌண்டிங் எப்படி இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான். 10th எங்கள் வீட்டில் படின்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் படிக்கலை. பட் 11th 12th நான் வந்து எங்கள் வீட்டில் புஷ்ஷே பண்ணல. ஆனால் நான் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினேன். மெயின் சப்ஜெக்டில் கட் ஆஃப் எனக்கு நல்லா கட் ஆஃப் வந்துச்சு. ஏன் வந்துச்சு, நானாக படித்தேன் இல்லை, என் கூட இருந்த நீங்கள் அப்படி இருந்தீங்க, என்னை அப்படி படிக்க வச்சிங்க. லைக் நீங்கள் எங்கேயுமே என்கிட்ட வந்து படிடா அப்படின்னு நீங்கள் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் படிக்கிறது, நீங்கள் பண்ணுறது, நீங்கள் செய்கிறது, நீங்கள் படித்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுறலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வாண்டடாக படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அப்படி நம்ம கேங்கில் இருக்க எல்லாருமே நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இது உனக்கு எப்படி ரிலேட் ஆகுது, இதை நீ எப்படி பார்க்குற? ஸோ நம்ம அந்த ஸ்கூல் கேங் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த லைக் மைண்டட் பீப்புள், அந்த மாதிரி அந்த வைபாக இருக்கட்டும், அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அது வந்து அந்த கேங்கில் இருந்த அந்த 7 to 9
9 மெம்பர்ஸ் அந்த எல்லாமே சேமாக இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம விளையாடுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஒன்றா சுற்றுறதா இருக்கட்டும், ஆக்சுவலாக இந்த மீம் கான்செப்டே நமக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு, அபுகசன் ஒரு மீம் கிரியேட்டர். இல்லை நீ சொல்லிக்க வேணாம், எல்லாத்துக்கும் அது தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுக்கவா? நான் மீம் கிரியேட்டர் ஆனதுக்கு காரணமும் இவங்க தான். இவங்க ஒரு கேங், அதாவது எங்கள் ஸ்கூல் கேங்னு சொல்கிறேன்ல, இவங்க தான். அதாவது எப்படின்னா வந்து அடல்ட் ஜோக் பண்ணி நாங்கள் வந்து ஸ்கூல் குரூப்பில் வந்து ஒரு மீம் போட்டுப்போம். அதாவது 18+ ஜோக். அந்த 18+ ஜோக்கு ஒரு மீமாக க்ரியேட் பண்ணி நாங்கள் குரூப்பில் அனுப்புவோம். அப்போது நான் இருக்கார்ல நம்ம கூட தீபக், இவர் தான் மீம் காட். எல்லாத்தையும் இவர் தான் மீம் ரெடி பண்ணுவார். ஏன் இவர் மீம் ரெடி பண்ணுவார்? இவர்கிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்டு. ஸோ வந்து நான் அப்படி காலேஜ் வரும்போது இவர்கிட்டேருந்து ட்ரெயின் ஆகி நான் மீம் கிரியேட் பண்ண பழகிக்கிட்டேன். ஸோ மீமையும் தாண்டி நீ அந்த லைக் மைண்டட் பீப்புள்னு சொன்ன வேர்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நீ எப்படி பார்க்குறேன்? ஏன்னா எல்லா ஃபேஸஸில் போகும்போது நமக்கு லைக் மைண்டட் பீப்புள் கிடைக்க மாட்டாங்க. நமக்கு ஸ்கூல் லைஃப்பில் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற இடத்துல ஒரு சில லைக் மைண்டட் பீப்புள்ஸை நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஏரால நம்ம வந்து என்னென்னா லைக் மைண்டட் பீப்புளாக நம்ம தேடி போகிறோம். கம்யூனிட்டி வைஸ் போகிறோம், லிங்க்டின் வைஸ் லைக் மைண்டட் பீப்புள் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த டைமில் நமக்கு அது லைக் மைண்டட்னே தெரியாதப்பவே அந்த இடத்துல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயந்தான். ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுவாக வந்துச்சு, அதுவாக கிரியேட் ஆச்சுது. அது ஒரு மாதிரி சூட் ஆச்சுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த கான்டாக்டாக இருக்கட்டும், அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அது இப்போ வரைக்குமே நினச்சி நிற்குது. ஸோ அது நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஸ்டடி வைஸாக இருக்கட்டும், பர்சனலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அது நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே பாண்டிங் வந்து எனக்கு காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜ் லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அது எனக்கு ரிப்ளேஸ் பண்ணவே முடியலை. அந்த மாதிரி இருக்குது இப்போ வரைக்குமே. காலேஜ் லைஃப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறியா, இல்லை ஸ்கூல் லைஃப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறியா? ஸ்கூல் லைஃப்பை சொல்கிறேன். இப்போது நீ வந்து சொன்ன கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. இப்போலாம் நம்ம லைக் மைண்டட் பீப்புள்ஸை நம்ம தேடி போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக நான் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன், நிறைய கம்யூனிட்டியில் நான் இருக்கேன். லிங்க்டினில் ஒருத்தர் கூட வாண்டடாக போய் கனெக்ஷன் கொடுத்து அவங்ககிட்ட எதுவும் லேர்ன் பண்ணிக்க முடியாதான்னு பார்க்குறோம். நல்ல கான்செப்ட். நம்ம லைக் மைண்டட் பீப்புளை தேடி போகிறோம். அப்போ நம்ம லைக் மைண்டட் பீப்புள் நீ தெரியாமே நம்ம கூட க்ளோஸாக இருந்தோம். பட் அந்த மறுபடியும் நான் சொல்கிற வெயிட் ஒன்று தான், அந்த ஃபேஸஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எப்படின்னா காலேஜ் போனோடனே இந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் இல்லைங்கிற டெஃபினட்டாக எனக்கும் காலேஜ் படிக்கும்போது இல்லை. நான் காலேஜில் நிறைய இடத்துல டிப்ரெஸ் ஆகிருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ஏன்னா ரீசன் என்னென்னா அது என் காலேஜ் மேட்ஸ் தான் எனக்கு காரணம். அந்த காலேஜ் மேட்ஸ்ட்டு எனக்கு லைக் மைண்டட் பீப்புளாக இல்லை நான் வருத்தப்பட்டதை விட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி இருந்தாங்கன்னு நினச்சி சந்தோஷம் தான் பட்டேன். ஆனால் ஸ்கூல் லைஃப்க்கும் காலேஜ் லைஃப்க்கும் வேலை பார்க்குற லைஃப்க்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஸ்கூல் லைஃப்பில் நம்மளோட மண்டையில் எந்த ஒரு தாட்ஸுமே ஓடாது. நம்ம அடுத்து அதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு எந்த தாட்டுமே ஓடாது. நம்மளால் அதிகபட்ச கவலை ஸ்கூலில் என்னவாக இருக்கும்? ஸ்டடி அட்டன் பண்ணணும்டா, கம்ப்யூட்டர் சார் திட்டுவார்றா, அக்கௌண்ட் சார் திட்டுவார்றா, இதுதான் நம்மளோட பிரச்சனையாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக இல்லை. மோஸ்ட்டாக அதே தான். நம்ம ஸ்கூல் டைமில் வந்து நம்மளோட பெரிய ப்ரெஷர் என்னென்னா ஸ்டடீஸ் தான். அந்த ஸ்டடி கிளாஸஸ், அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தான். அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற அந்த 1/2 hour ஆர் 1 hour கிளாஸ். ஸோ அதுலேயும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் அந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அதுதான் நமக்கு அந்த டைமில் இருந்த பெரிய ஃபியராக இருந்துச்சு. சரி, அதே நம்ம ஸ்கூல் விட்டு உள்ள காலேஜுக்குள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு 1 year நம்ம ஜாலியாக சுற்றுவோம். செகண்ட் இயர் லைட்டாக ஒரு ஃபீர் வந்து எட்டி பார்க்கும். தேர்ட் இயரில் அடுத்து நம்ம லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஸோ அப்போ அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வரும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட செல்ஃபிஸ், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. இன்க்ளூடிங் யூ, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா வந்து அது தப்பு இல்லை. நம்ம ஒருத்தங்க செல்ஃபிஷாக இருக்காங்க, நம்ம அவங்கள தப்பாக பார்க்குறோம், அது தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க தான் வேணும். பட் ஸ்கூல் லைஃப்பில் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாரையும் கூட்டு போகணும்னு நினைப்போம். மேபி அதனால நமக்கு லைக் மைண்டட் பீப்புள் கிடச்சிருப்பாங்களா என்ன? இதுதான் நான் ஸ்கூலில் நம்மளுக்கு எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புள் கிடையாது. நம்ம கேங்கில் இருக்க ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் அவுட்டர் கேங்கில் இருந்து ஒருத்தன் உள்ளே வந்தான், அவன் நம்ம லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கான். அவன் நம்ம கிளாஸே கிடையாது, வேறு செஷன். அதுவும் அவங்களாம் எனக்கு ஸ்கூல் முடிஞ்ச தான் லைக் மைண்டட் பீப்புளாகவே ஆனால் எனக்கு என்ன தோணும், இவன் நம்ம ஸ்கூலில் எத்தனை டைம் பார்த்துருக்க மாடா, ஒரு டைம் கூட இவங்க நம்ம பேசினது இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ பக்காவாக நம்ம மைண்டுக்கு செட் ஆகிறான். பக்காவாக நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட ஐடியாவுக்கு அவன் சூட்டபுளாக இருக்கான். ஸ்கூலில் இருந்துச்சு, காலேஜில் இல்லைன்னு சொன்னோம்ல. இப்போ என்னென்னா ஸ்கூலில் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், நம்மளோட காம்படிஷன் வந்து எப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மார்க்ஸ் மட்டும் தான் நம்மளோட பெரிய விஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த மார்க்ஸ் தேடி நம்ம போகிறப்ப நம்ம கூட இருந்தாலையும் சேர்த்து கூப்பிட்டு போனோம். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் தான். ஸோ காலேஜுக்கு வந்தப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஃபியூச்சரை பற்றின ஃபியர் வந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கிறப்ப தான் லாக்டவுன் வந்துச்சு. இப்போ நீ சொல்கிற மாதிரி மார்க்ஸை தேடி நம்ம ஒருத்தவங்களை கூட்டு போகும்போது நம்ம அவங்களை ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். தலையில் தட்டிட்டு இந்த கொஸ்டின் படுறா, இதை படுறா அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள நம்ம இழுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஃபியூச்சரில் ஒருத்தங்களை நம்ம கூப்பிட்டு போக முடியுமா அப்படிங்கிட்ட கொஸ்டின் மார்க் தான். நான் என் கூட காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள எவ்வளோ பேரை நான் என் கூட கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், யாரையும் கூப்பிட்டு வர முடியல. பட் நம்ம 2 பேரும் ஒன்றா இப்படி வரணுமா நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம 2 பேரும் நம்ம ஒன்றா வந்து நிற்கிறோம். நம்மளோட கெரியர் வைஸ்லேயே சொல்கிறேன்.
ஸோ சிம்பிள். அது என்னன்னா, நம்ம ஸ்கூல் டைம்ல ஆல்ரெடி சொன்னதான். ஸ்கூல் டைம்ல நம்மளோட விஷன் வந்து மார்க்ஸா மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கிற 52 மெம்பர்ஸுக்குமே விஷன் வந்து என்னன்னா, ஒரே விஷனா இருந்துச்சு. ஸோ நம்மளால எல்லாரும் ஈஸியா கூட்டு போக முடிஞ்சது. ஸோ ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, எல்லாருமே டிவைட் ஆயிட்டோம்ல அங்க, இங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரோட விஷனும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆன்டர்பிரினர் ஆகணுன்றது என்னோட மைண்ட் செட். உனக்கு வந்து ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுன்றது உன்னோட விஷனா இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னன்னா, ஒரே விஷனாக இருந்துச்சு. இங்கே 52 விஷனாக டிவைட் ஆகுது. ஸோ அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அது தப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து செல்ஃபிஷாக இருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை. ஸோ சேம் லைக் மைண்டடில் சேம் விஷனை தேடி போகிற எல்லாருமே நம்ம வந்து கூட்டு போகலாம். அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே போட்டி போகாமல் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது தான். ஸோ அந்த 2 ஃபேஸ்க்கான டிஃப்ரென்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். ஸ்கூலில் நம்மளோட விஷன் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக இது நேச்சுரல் தான். இது நீ நேச்சுரல் அப்படிங்கிற. இப்போவும் நீ சொன்ன கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரோட விஷனுமே ஒரே விஷன் மார்க்ஸ் தான் அப்படின்னு இருந்துச்சு. பட் அப்போ ஹோல் தியரியாக பார்த்தா ஸ்கூல் படித்த எல்லாத்துக்குமே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிடச்சிருக்கணுமே, ஏன் கிடைக்கல? இங்கே இது என்னோட கொஷின். நமக்கு கிடச்ச ஒரு பாண்டிங், ஸ்கூலில் கிடச்ச பாண்டிங் பெஸ்ட்டு பாண்டிங், சீரியஸி பெஸ்ட் எவர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நான் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. பட் நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம லைக் மைண்டட் பீப்புள் விஷன் அதை பற்றி பேசுகிறோம். பட் காலேஜ்லேயும் கூட ஒரு விஷன் செட் ஆகுதே அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்போ நமக்கு காலேஜே செட் ஆகலை. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பீப்புள் வைஸ் வேரி ஆகும். சில பேருக்கு ஸ்கூலில் அது செட் ஆகிருக்கும், சில பேர் காலேஜில் செட் ஆகிருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கூல் காலேஜில் செட் ஆகாமல் ஜாப் ஒர்க் கல்ச்சர் போனதுக்கப்புறம் செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து கம்ப்ளீட்டாக லைக் மைண்ட் பீப்புள் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் கிடைச்சாங்க. ஸோ கவுண்ட் கம்பேரட்டிவ் கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு அங்கே கிடைச்சாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்குமே லைஃப் ஒரே மாதிரி அமைய போகிறது இல்லை. ஸோ சில பேருக்கு ஸ்கூல் டைமில் அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு காலேஜ் டைமில் அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு ஜாபில் அமைஞ்சிருக்கும். இந்த 3லேயே அமையாதவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அமையும். இது நல்ல பாயிண்ட். ரிலேஷன்ஷிப்னு சொல்லுறது நல்ல பாயிண்ட். ஏன்னா நம்மளும் இப்போ வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். இன்ஸ்டாவில், அதுக்கப்புறம் யூடியூப்பில் 11 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப், 12 இயர் ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறோம். பார்க்கும்போது தோணும், டே இந்த ஈரால் எப்படா நீங்கள் 10 வருஷம் 12 வருஷமாக லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். நம்மளே எவ்வளோலாம் நம்ம பேசியிருப்போம், இல்லை பாடுறா 10 வருஷம் 15 வருஷம் லவ் பண்ணுறாங்க, இங்கே நமக்கு லவ் மீறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் இப்போ நீ சொல்லும் போது அவங்க சர்க்கிள் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அவங்க லைக் மைண்டட் பீப்புள் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரே ஆளாக அவங்களுக்கு பார்ட்னர் வந்து லைக் மைண்டட் பீப்புளாக கிடச்சிருக்காங்க. சிம்பிள் அதுதான். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஃபேஸில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறப்ப அது இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. உங்களோட விஷயம் தேடி கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அவங்களோட விஷயம் கூப்பிட்டு போங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அது ஒன்றும் கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அழுகலாம் இல்லை. பட் கண்ணு வேர்க்குது, வேறு என்ன பண்ண, அவ்வளோதான். ஓகே. அப்படி ஸ்கூல் லைஃப் நம்ம ட்ராவல் பண்ணோம், காலேஜ் லைஃப் ட்ராவல் பண்ணோம். இப்போ ஆஃபீஸ், வி ஆர் அடல்ட். மந்த் ஆனால் நம்மளுக்கு சேல்ரி வருது, நல்ல சேல்ரியே வருது, சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சேல்ரி வருது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு தோணுது, நல்லா இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக அக்வயர் பண்ணிக்கிட்டோன்னு நீ நினைக்கிறியா, இல்லை நம்மளோட ஹார்ட் ஒர்க்? ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவன் இப்படி வந்துட்டான்டா, அவன் அப்படி வந்துட்டான்டான்னு சொல்லுவாங்க. பட் இதை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, நான் நார்மலாக வந்தனாடா, நான் ஈஸியாக கிடச்சிட்டாடா எனக்கு, நாங்கள் பட்ட கஷ்டம் தெரியுமா, 2 மணிக்கு தாண்டா ஒரு 6 மாதம் சாப்பிடவே செஞ்சேன், 2 மணிக்கு சாப்பிட்டேன். அப்போல்லாம் என்னை பார்க்கணும், கண் சீக்ஸ்லாம் ஒட்டி போய் பாடி டவுன் ஆகி கூணு விழுந்து அப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் இப்போதைக்கு இப்போ நல்லா இருக்கிறோம், கரெக்டாக 3 வேளை டைமுக்கு சாப்பிட்றோம், நினச்சதை சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த 6 மந்த்ஸ் போட்ட எஃபோர்ட்ஸ் தானே இது. இது வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. யாருமே லக்குனால வரதில்லை. ஆக்சுவலாக நான் லக்குன்ற கான்செப்ட் நம்புறதும் இல்லை. ஸோ அவன் அப்படி சொல்லிடுவான், இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி அந்த கான்செப்டையும் நான் வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் யாராலையும் மேலே வர முடியாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு டைமில் 2 மணி வரைக்கும், நைட் 2 மணிக்கு தான் நம்மளோட டின்னரே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம சென்னை வந்த டைம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருக்குறோம். ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம். சில நாள் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டுமே நம்ம நிறைய நாள் இருந்திருக்கிறோம். டிடிஎஃப் வாசனை மொழி லெமன் ஜூஸ் மட்டுமே குடிச்சு நாங்கள் இருந்திருக்கோம். லெமன் ஜூஸ் டாட்டா குல்கோ மட்டுமே குடிச்சு நாங்கள் இருந்திருக்கோம். சிம்பிள். அது என்னன்னா, எல்லாருமே எதிரியாக பார்க்குற டிடிஎஃப் வாசல்ன்றதை நாங்கள் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம். லெமன் ஜூஸ் மட்டுமே குடிச்சு சில நாள் நாங்கள் போக்கி இருக்கிறோன்னே சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக லெமன் ஜூஸ், டாட்டா குல்கோ இதெல்லாம் குடிச்சு நாங்கள் வாழ்க்கையை ஓட்டியிருக்கோம். வாழ்க்கையை ஓட்டல, மதியம் சாப்பாடு ஓட்டியிருக்கோம்னு சொல்லலாம். லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சென்னைக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 700 ml ஜூஸ் கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் 40 ரூபான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டு வர பசிக்காது.
அந்த 40 ரூபா ஜூஸை வாங்கி 2 பேர் 80 ரூபாய்க்கு வாங்கி குடிப்போம். ஏன் குடிப்போம் அப்படின்னா, அங்கே போயிட்டு இங்கே லஞ்ச் சாப்பிட போனால் அங்கே சென்னைக்குள்ளே மினிமம் லஞ்சோட ரேட்டே 120 ஆர் 100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 லஞ்சுக்கு போனால் 200 ஆயிரும். 2 பேர் சாப்பிட்டா 200 ருபீஸ் ஆயிரும். ஆனால் இது 80ல் முடியுது இல்லை. அந்த காசை நாங்கள் நைட்டு டின்னரில் நல்லா சாப்பிட்டு தூங்குவோம். அப்படி தான் பார்ப்போம் நாங்கள். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, உங்களோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களோட பாத் என்னன்ற ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க, ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆகலாம். அது டைம் எடுக்கும், பட் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ பொறுமையாக இருந்தால் ஹார்ட் ஒர்க் போட்டால் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே எப்படின்னா ஹார்ட் ஒர்க் செம்மையாக போடுறாங்க, ஆனால் எந்த ஒரு விஷயமும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேங்காங்க. இப்படி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்? லக்கை நம்ப மாட்டேன், பட் நான் லக்கை நம்புவேன். ஏன் லக்கை நம்புவேன்னு சொல்லணும்னா, ஹார்ட் ஒர்க் போட்டால் லக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். லக்கே யாருக்கும் வராமலாம் இருக்காது, வரும். ஆனால் அதுக்கு தேவையான நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். லக்குங்கிறது யாருக்கிட்ட இருந்து வரும்னா, இப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கடா. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கடா. ஆனால் அதுக்கான ரிசல்ட் உனக்கு எப்படி தெரியும்னா, உன் மூலமாக தெரியாது, வெளியில் ஒரு பர்சன் மூலியமாக தான் நமக்கு அது வரும். இப்போ நீ வந்து நம்ம பாட்காஸ்ட் நீ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அன்றைக்கி பாட்காஸ்ட்லேருந்து ஒரு கால் வருது. என்ன கால் வருது? நீங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறீங்களா, எங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்களா, எங்கள் சர்வீஸை பற்றி பேசுகிறீங்களா? எனக்கு ஒரு கால் வருது. அவன் எங்கேருந்து என் நம்பரை எடுத்தான், அவன் எங்கேருந்து என்கிட்ட பேசினானே தெரியலை. ஸோ அது இன்னொரு பர்சன் மூலியமாக தான் வருது. ஆனால் அதை பண்ணல, எனக்கு அதை பண்ண தோணலை. ஸோ நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு வீக்லி ட்வைஸ் 2 பாட்காஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு ரிசல்ட்டு, இது ஒரு லக்குன்னு தானே, அந்த வேலை தானே வருது. அதை லக்காக பார்க்குறியா இல்லை நீ ஹார்ட் ஒர்க்காக பார்க்குறியா? இந்த இடத்துல வந்து லக்கு ஓகே, அது வந்து அந்த வியூ சேஞ்ச் ஆகும் பீப்புள் டு பீப்புள். நான் இப்போ லக்குன்றதை நான் கம்ப்ளீட்டாக நம்ப மாட்டேன்னா, நான் எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ லக்குன்றது கண்டிப்பாக இருக்கும். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க, பீப்புள்கிட்ட கைண்டாக இருங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திரும்ப வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை, மற்றபடி ஒன்றும் இல்லை. பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பண்ணுங்கள், ஸோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த இடத்துல இதை லக்காவும் பார்க்கலாம். அதாவது நீ இப்போ சொல்கிறது எப்படி இருக்குன்னா வந்து, நம்ம தனு சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதே தான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஓகே, நல்லா இருக்குது. பட் சில பேர் எப்படி இருக்காங்க, நான் பார்த்தவரை அவங்களுக்கு வந்து எது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குங்கிறத நான் எதை மீன் பண்ணுறேன்னா, அவங்க எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் கரெக்டாக போடணும்னு தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டுட்டு இப்போ லைக் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு இடத்துல உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஹார்ட் ஒர்க்னா நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க் வெறும் 10% வச்சுக்கோங்க. நீ ஊர் சைட்லாம் போய் பாரு, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தள்ளு வண்டியை இழுக்கிறதா என்ன, மூட்டையை தூக்குறது என்ன, வெயிலில் அவ்வளோ வேலை பார்க்குறது என்ன அப்படின்னு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அவங்களால க்ரோ ஆக முடியுதா என்ன? அவங்க க்ரோ ஆகலைன்னு சொல்லலை, பட் அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களால க்ரோ ஆக முடியுதா? இல்லை. நான் ஏன் இல்லை அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த பீப்புளை நான் குறை சொல்லலை, பட் அந்த பீப்புளுக்கு அந்த ஹார்ட் ஒர்க், அதாவது அவங்க அவ்வளோ புஷ் பண்ணி அந்த வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோ புஷ் பண்ணி அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஜாப் தான், அது அவங்க பண்ணட்டும், நான் தப்புன்னு சொல்லலை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்கை அவங்க வேற ஒரு இடத்துல போட்டால் அவங்களுக்கு அந்த க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் இருக்கும்ல. அந்த பீப்புளெலாம் வந்து ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அவங்களுக்கு எங்கே ஹார்ட் ஒர்க் போடணும்னு தெரிஞ்சால் அவங்க இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் கூட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் போடணும். ஸோ நான் ஸ்மார்ட் ஒர்க் போடுற பர்சன் இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் தான். பட் ஐ நோ எங்கே ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கான்செப்ட் சிம்பிள். ஆக்சுவலாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் மீன் பண்ண இடத்துல ஏன் ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ என்ன கான்செப்ட்னா, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸி. எப்படி சொல்ல, நீ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள், அதை அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. எக்ஸாம்பிள் கூட பார்ப்பேன், எப்படி நம்ம பண்ணலாம். ஸோ ஹார்ட் ஒர்க் மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஹார்ட் ஒர்க்கை பற்றி பேசுகிறப்ப என்ன இவன் ஸ்மார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க, கண்டிப்பாக அங்கே நமக்கு சக்ஸஸ்க்கான ஒரு பாத் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சிம்பிள் தான். என்னென்னா, ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே நம்ம வந்து அதை நம்ம போட்டு நம்மளே நம்ம ப்ரெஷர் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அந்த இடத்த திங்க் பண்ணோம்னா நமக்கான பாத் என்ன நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அந்த இடத்துல நமக்கு நம்ம ப்ரெஷர் போட வேணாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டா நமக்கு எல்லா பாத்துமே கிளியராக இருக்கும், நம்மளால் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போக முடியும். ஸோ எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எங்கெங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அந்த கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அதாவது நீ இப்போ எப்படி சொல்கிற அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்க, உங்களுக்கு தனியாக ஒரு விஷன் இருக்குது அப்படின்னா, சில பேரோட விஷனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, உங்களோட விஷனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. கரெக்ட். அதாவது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க,
உங்களுக்குன்னு தனியாக ஒரு விஷன் இருக்குது. நீங்களே ஒரு கார்ப்பரேட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் உங்கள் விஷனுக்காக ஒர்க் பண்ணுங்கள், கார்ப்பரேட் விஷனுக்காக ஒர்க் பண்ணாதீங்க. அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வாங்கடா அந்த பிராண்டுக்கு ஒர்க் பண்ண போகும்னு கூப்பிடும் போது நீங்கள் இந்த பிராண்டுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் என்னையே பிராண்ட் ஆக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சிவகார்த்திகேயன். ஸோ நீ சொல்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. லைக் எங்கே உன்னோட ஒர்க் போடணும் அப்படின்னு. இப்போது சில பேரோட மைண்ட் செட் இருக்கும், நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணல, நான் இன்னெலாம் பிராண்ட் ஆக்க போகல, நான் கடைசி இப்படியே ஒரு வேலை பார்த்துட்டு நான் போயிடுறேன். அப்படிங்கும்போது அந்த பீப்புளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து எங்கே வேணுமோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஐடியா. பட் ஒருத்தங்க டாப்புக்கு போகணும், நான் அந்த லெவலில் இருக்கணும், என்னோட ட்ரீம் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி தான், பிராண்டுக்கு வேலை பார்க்குறத விட உங்களை பிராண்ட் ஆக்குறதுக்கு வேலை பாருங்கள். சிம்பிள் லாஜிக். நல்லா இருந்துச்சு இந்த ஒரு டாக். நம்ம இவ்வளோ நாள் பேசியிருக்கோம், டிக்கெட்டில் வச்சு நிறைய பேசியிருக்கோம், சாப்பிடவும் நிறைய பேசியிருக்கோம், தேவையில்லாத இடத்துல கூட நிறைய தேவையில்லாத கான்டென்ட்லாம் பேசியிருக்கோம். பட் இந்த ஒரு கான்டென்ட் வந்து இதை பற்றி பேசினது கண்டிப்பாக உண்மையாக நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நிமிஷம் போயிருக்குன்னு தெரில, ஆடியன்ஸ்லாம் கேட்குறாங்களான்னு தெரில. பட் பரவாயில்ல, ஓகே. 15th எபிசோட் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. 1 hour கூட போகலாம். ஓகே தீபக், நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்குறதுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எதுவும் கேட்குறதா இருந்தால் கேளுங்க. முதல்வன் படத்தோட டெம்ப்ளேட் வருமே, அப்படி நாக்கில் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி, அதே மாதிரி கேள்விலாம் கேட்டிங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, இப்போ தான் ஆட்டமே ஆரம்பம். இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம லைஃப் சைக்கிள், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படி இருக்கோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். மேபி இதுவரை நாங்கள் பேசினதை கேட்டு உங்களுக்கு யாரும் பிடிச்சிருந்தா, யூ ஆர் அவர் லைக் மைண்டட் பீப்புள். கரெக்டு தானே? கரெக்டு, கண்டிப்பாக கரெக்டு. ஸோ நீங்களாம் வந்து இருந்தீங்கன்னா வாங்க, கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறோம், கம்யூனிட்டி லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், வி ஆர் ஃபெல்லாஸ். ஓகே, ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இது வரைக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் இப்போது உங்கள் அபுகசனை சீஃப் கெஸ்ட்டாக மாற்ற போகிறாரு. ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆரம்பி. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன். அதாவது இந்த பாட்காஸ்ட் லிசனர் சைடில் இருந்து வந்த ஒரு சில வாய்ஸாக இந்த வாய்ஸ் இருக்க போகுது. அந்த பல்வேறு வாய்ஸோட ரெப்ரசன்ட் இந்த ஒரு வாய்ஸ் இருக்க போகுது. ஸோ ஓகே, கேள்வி நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா மைண்டில் ஸ்ட்ரைக்காக தான் இப்போ கேட்குறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் கேள்வி, அபுகசன் உங்களை பாட்காஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும், இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஹவு டு ஐ டெல் யூ. இது இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயம் வெளியே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 9 to 5 ஜாப் போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆஃபீஸில் நடக்கிற நிறைய விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் போதே நீங்கள் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. 9 to 5 ஜாப் போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்யூச்சர் ஒரு விஷனுக்காக இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சர் விஷன் சொல்லும் போதே அது விஷனாக வந்ததுக்கப்புறம் தான் வெளியே கண்டிப்பாக சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. பட் அதை மல்டிபிள் வே நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம், மல்டிபிள் பர்சனோட பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது எப்படி நம்ம க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லிங்க்டின்ல ரெகுலராக என்னோட மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் அப்பப்போ கொஞ்சம் வீடியோ போடுறேன். எனக்கு அது ஒரு ஸ்ட்ரீம் லைன் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹோப் ஸ்ட்ரீம் லைன் செட் ஆகும். பாட்காஸ்டர் அபுவை ஒரு யூடியூபர் அபுவாகவும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ஒரு ஃப்யூச்சர் விஷன் இருக்குது, அந்த விஷனுக்காக கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலாக ஆசம் எனர்ஜி. ஸோ என்னால் இது வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. உனக்கும் தெரியும்டா, ஏன்டா ஃபார்முலா பேசுகிற. இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் இன்டர்வியூ மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். ஆக்சுவலாக இது உங்ககிட்ட இருந்து கேட்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஐயோ, அதுதானே எனக்கு வரமாட்டேங்குது. டைம் மேனேஜ்மெண்ட் அது வந்து சீரியஸாக இந்த நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி டஃப் ஜாப், டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் எப்படி இருப்பேன், வீட்டில் ரொம்ப வெட்டியாக இருப்பேன். 2019 அந்த காலம்லாம், அதாவது பெட்டில் படுத்து கிடந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மீம் வரும், பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீமை பார்க்கும்போது எத்தனை பேர் பெட்டில் படுத்துட்டு கால் மேலே காலை போட்டு இந்த மீமை பார்க்குறீங்கன்னு வரும். பார்த்தா நம்ம அப்படி இருப்போம், ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவன் கெஸ் பண்ணுற அவனோட அசம்ஷனுக்கு நம்ம கரெக்டாக இருக்கமாடா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். டைம் மேனேஜ்மெண்ட் அப்போலாம் எனக்கு வந்து புரியலை, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஓப்பனாக சொல்லப்போனால் 24 hours பத்த மாட்டுக்கு
அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ அவ்வளோ வேலை பார்க்குறியாடான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் மேனேஜ் பண்ண தெரில. அந்த மேனேஜ் பண்ணால் அந்த 24 ஹவர்ஸ்லேயே நான் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் டைம் எடுக்கலாம், எனக்கே தெரியுது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, கஷ்டப்படுறேன். மேபி நீங்கள் கேட்குற யாரும் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாங்க, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், என்னை கைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து மஸ்ட் வெல்கம் பண்ணுறேன். இப்போ தீபக், நீங்கள் உங்கள் டைம் மேனேஜில் ஷார்ப்பாக இருப்பீங்களா தீபக்? ஆஃபீஸ் முடிஞ்சால் டான் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அது எப்படி நீங்கள் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை உங்கள் ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு வேலை இல்லாமல் சீக்கிரம் வரீங்களா? இல்லை ஆஃபீஸில் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் சீக்கிரம் வரீங்களா? இல்லை எப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்க? எனக்கு அது ரொம்ப நாள் கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது எப்படின்னா வந்து டக்குன்னு அந்த ஒரு ஷார்ப் டைம் லைனில் இருப்பீங்க, அது எப்படி? ஆஃபீஸில் வேலைன்னு சொல்லி சீக்கிரம் வந்துடுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்க. அந்த மாதிரி எந்த கார்ப்பரேட் கம்பெனியும் அலோவ் பண்ணுறது இல்லை. சென்னை பீப்புள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ 9 ஹவர்ஸ் லாகின்னா கண்டிப்பாக 9 ஹவர்ஸ் லாகின் இருந்து தான் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஒர்க்கெல்லாம் ஒரு ப்ரியராக ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருவேன் நான் எப்போவுமே. ஸோ முடிச்சுட்டு சப்போஸ் முடிக்கலனா கூட என்ன பண்ணுவேன்னா, அந்த 15 ஹவர் நான் என்ன சில் பண்ணிப்பேன். ஸோ நம்மளே நாம சில் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக பண்ண முடியுன்றது என்னோட ஒரு மைண்ட் செட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக லாக் அவுட் பண்ணி அந்த பிளானுக்கு கரெக்டாக வந்துடுவேன். ஸோ முடியலை அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ரஷ் பண்ணிக்க மாட்டேன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக. புரியுது. ஆனால் எங்கள் கம்பெனியில் அப்படி விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. சிஇஓ கவனத்திற்கு. ஸோ என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்றது சிம்பிள். உங்கள் அளவுக்கு நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான ஆள் கிடையாது. என்னோட பிளானிங்குமே வந்து நான் இது வரைக்கும் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணல, இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி தான், நான் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் போகிறேன், வரேன், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், லிங்க்டின் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது போக நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான மெயின் புள்ளியே அண்ணா அபுகசன் தான், வேறு யாரும் இல்லை. அண்ணா அபுகசனே புக் ரீட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முக்கியமான புள்ளி நான் யாரை வைக்கிறேன்னா, ஹபீபி கம் டு துபாய் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இருந்தார், எங்கள் கூட இருந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கம் டு சென்னை வாங்க, சென்னை வரேன்னு சொல்லிட்டு ஹபீபி கிளம்பி போயிட்டார், துபாய் போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் இது கேட்டுட்டு இருப்பாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா எங்களோட 2x லெவலுக்கு பிஸி ஆகிட்டான் அவன் பிஸி ஆகிட்டான். மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கான். கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறேன், புக்கு ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 புக்கு வச்சுட்டு போயிருக்கான். அதை ஐயோ தான் உட்காந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அதில் இதுவரை எந்த புக்குமே நான் எடுத்து ரீட் பண்ணல. ஒரே புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதுவும் ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஃபிக்ஸ் பண்ணுவோம். யார் அந்த ஈவன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வர நாங்கள் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்போ பண்ணுறோன்னா அது 75th பாட்காஸ்ட்டாக கூட இருக்கலாம், மேபி 100வது கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஹபீபி கம் டு சென்னை. ஸோ அந்த ஹபீபி தான் எங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயத்துக்கு அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. ஸோ அதை இங்கே எதாவது ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ அவர் விதைச்ச விதை தான் நாங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். விதைச்ச விதை தான் வந்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே விதைச்சாரு. அதாவது இந்த சொல்லுவோம்ல, அந்த ரோமன்சம் படம் பார்க்கும்போது அதில் வீட்டுக்கு ஒரு மூத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் காய்கறி வாங்குறது எல்லாம் பண்ணுறதுன்னு இருக்கும்ல. அதே மாதிரி எங்கள் கேங்கில் இவர் தான் எங்களுக்கு மூத்தவர்னா வயசில் பெரியவரில் சேம் தான். பட் அவர் நடை உடை பாவனை எல்லாமே எப்படின்னா மூத்தவர் மாதிரியே இருக்கும். சொல்கிறத கேட்கும் போது ஓகே கேட்டுக்குவோம். வீட்டில் அப்பா சொன்னால் அப்படி நம்ம அமைதியாக கேட்போம். அதே மாதிரி அவர் சொல்லும் போது அமைதியாக கேட்க தோணும். சரி வீட்டில் ஓகே மூத்தவர் சொல்கிறாரு, சரி இவன் சொல்கிறான் கேட்டுப்போம் அப்படின்னு. ஸோ அவர் தான் விதைச்சது விதை எங்களுக்கு எல்லாமே. மீம் கிரியேஷன், பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் வீடியோஸ், அதுக்கப்புறம் மீம், சினிமா, லைஃப், அதுக்கப்புறம் அடல்ட் ஜோக் ஆல்சோ. அவங்க தான் எங்களை விதைச்சி எங்களை வளர்த்தவர் அவர் தான். 3 வேளை டீ குடிச்சவங்களை வளர்த்தாண்டா. அதே மாதிரி தான் மாஷா அல்லா 3 வேளை டீ குடிச்சவங்களை வளர்த்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தீபக் சொன்ன மாதிரி 75th எபிசோடில் ஆர் 100th எபிசோடில் அவரை இன்வைட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஆனால் அவர் நேரில் வருவாரான்னு தெரில, அவர் ரொம்ப பிஸி மேன். ஸோ வந்தால் கண்டிப்பாக அவரை இன்வைட் பண்ணி நம்ம மாஸ் பண்ணலாம். ஓகே, யுஏஇன் அரசு அங்கீகாரம் பெற்று அனுமதியுடன் நாம் அவரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொருத்தரை மறந்துட்டோம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் பிஸிக்கெல்லாம் பிஸியாக இருக்கிறவர். நாங்களாம் புக்கு தான் படிக்கிறோம், ஆனால் அவர் புக்கு எழுதுகிறவர். அவர் திறந்த புத்தகம். அவர்கிட்ட போயிட்டு ஒரு டவுட்டு நம்ம எதுவும் கேட்டோம்னா அவர் சொல்கிற அந்த ஒரு பதில் இருக்கே, அப்படி எங்கேயோ எங்கள் கண்ணையே திறந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியோடு பேசுவார். ஆனால் அவர் லைஃப்பில் கிளாரிட்டியாக இருக்காரான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மாராக இருக்கும். டிப்ரெஷனை பற்றி பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பான். கடைசியில் எப்படி இருக்குன்னா நம்ம அவங்ககிட்ட அழுகலான்னு போவோம், ஆனால் அவன் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அவன் நம்மக்கிட்ட அழுதுட்டு இருப்பான். சரி ஓகே ராகுல், எங்கேருந்து கேட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் டைமில் வந்து மீம் கிரியேஷன்ற கான்செப்ட் வந்து எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் போய்கிட்டு இருக்க மீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது? அது இந்த சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, எந்த அளவுக்கு
ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஷின் வந்து ரொம்ப சூப்பரான கொஷின். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு எபிசோடே பேசலாம். அந்த அளவுக்கு இதுக்குள்ளே கான்டென்ட் இருக்குது. என்னடா இவன் எல்லாத்துக்கும் தனியாக ஒரு எபிசோடாக பேசலான்னு கேட்டால் கான்டென்ட்டுக்கு பஞ்சமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எதை சொல்கிறேன் அப்படின்னா, மீம்ஸ். அப்போ பார்த்த மீம்ஸ், இப்போ பார்த்த மீம்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்போலாம் ஒரு மீம்ஸ் பார்க்கும்போது சிரிக்க மட்டும்தான் தோணும், சரியா? அவ்வளோ மீம் அந்த மீமில் வந்து சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலுமே ஹேட்ரிசம், வன்மம், எங்கே பார்த்தாலும் வன்மம். ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அதுக்கு வன்மம், ஒருத்தனோட யூடியூப் சேனல் போயிடுச்சுன்னா அதுக்கு வன்மம், ஒருத்தனோட இன்ஸ்டா அக்கௌண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு வன்மம், சிங்கிள் ட்ராக் ஒழுங்காக கொடுக்கலன்னா அதுக்கு வன்மம், அவங்கள போய் அடிக்கிறது. ஒருத்தன் மேட்ச் நல்லா இல்லைனா அதுக்கு வன்மம், அவங்க பிடிச்ச டீம் கூட இன்னொரு கிரிக்கெட்டர் நல்லா இருந்தா அந்த கிரிக்கெட்டர் மேலே வன்மம் எந்த பக்கம் போனாலும் நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. ஸோ சோஷியல் மீடியா பக்கம் இப்போ போயிட்டு பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்கிட்ட கேட்டால் அப்போல்லாம் நம்ம மீம் போடுற காலம் அவ்வளோ சோஷியல் அவேர்னஸ் மீம் இருக்கும். உனக்கே தெரியும் நான் எவ்வளோ சோஷியல் அவேர்னஸ் மீம் போடுவேன் அப்படின்னு. அந்த ஸ்லைட் மீம் மாதிரி அவ்வளோ மீம் போடுவேன். நம்ம புல்வாமா அட்டாக் அப்போலாம் நம்ம சோஷியல் மீடியா பக்கம் வந்து அவ்வளோ மீம் இருக்கும். அந்த ஆசிஃபா ரேப் கேஸ் அப்போலாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கமாக போனால் அவ்வளவு சோஷியல் அவேர்னஸ் மீம் இருக்கும். இப்போ சோஷியல் அவேர்னஸ் மீமையே பார்க்க முடியறதில்ல. கேட்டால் ரீச் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. டே போட்டு பாருங்கடா, அப்போ தான் ரீச் ஆகுதா ஆகலையாங்கிறது தெரியும். இப்போ ஃபுல்லாமே சோஷியல் மீடியா ஃபுல்லாமே நல்லா ஃபுல்ஃபில்லாகி நிற்கிறது என்னன்னு கேட்டால் ஒன்லி வன்மம். எந்தெந்த இடத்துலலாம் வன்மத்தை கக்க முடியுமோ அந்தந்த இடத்துல வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. வேணாம், ஒருத்தன் பெருசாகி போகிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்போ தான் நம்மளும் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு போக முடியும். அவனை குறை சொல்லி, அவனை அடித்து, அவனை கமெண்டில் திட்டி, அவனை வந்து கலாய்க்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. ஸோ ஒரு டைமில் வந்து இந்த சொசைட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு இந்த மீம்ன்ற டூல் இப்போ வந்து வன்மமாக மாறிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரைட்டா? கரெக்டு தான். அதே மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு சில டைம்லாம் வந்து சோஷியல் மீடியா நிறைய பேர் வரதுக்கு காரணமே, ஏன்னா நான் மீம் கிரியேட்டராக ஆக்டிவாக இருக்க டைம்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பேஜ் மீம் பார்க்குறதுக்கே நான் ரெகுலராக வர்றேன், உங்கள் பேஜ் மீம் நல்லா இருக்குது, நீங்கள் போகிற மீம்லாம் நல்லா இருக்குது. மீம் கிரியேட்டர்ஸோட அப்போ பாதி பேரோட வேலையே சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் இருக்கும். கலாய்ப்பாங்க, ட்ரோல் மீம் இருக்கும். ஆனால் அந்த ட்ரோல் மீம் கூட வந்து அப்யூஸ் பண்ணுற மீம் மாதிரி இருக்காது. ட்ரோலாக இருக்கும். ஆனால் இப்போ ட்ரோல்னாலே அது அப்யூஸாக மாறுது. ஒருத்தனை ட்ரோல் பண்ணனாலே அப்யூஸ் பண்ணி தான் அவனை ட்ரோலே பண்ணுறாங்க. டியர் மீம் கிரியேட்டர்ஸ், வி ஆர் நாட் மீம் கிரியேட்டர்ஸ், வி ஆர் சோஷியல் லீடர்ஸ். ஸோ இந்த விஷயத்தை ப்ளீஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மீம் போடுறது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வச்சுப்போம். ஸோ சிரிக்க சிந்திக்கின்ற கான்செப்டே நம்ம இருப்போம். முன்பு ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்டையே அகைன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுதான் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். வன்மம் இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், ரொம்ப வன்மம் வேணாம். வன்மம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி டியர் மீம் கிரியேட்டர்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிரிக்க சிந்திக்கங்கிறதையும் தாண்டி மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் ரீச்சுக்கு பின்னாடி ஓடாமல் இருந்த ஒரே கிரியேட்டர்ஸாக இருப்போம் நினைக்கிறேன். பட் இப்போ இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் ஆல்சோ ரீச்சு, இம்ப்ரெஷன், ஷேர்ஸ் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், நானுமே அப்படி தான் இருக்கேன். பட் மீம் கிரியேட்டர்ஸ் அப்படி கிடையாது. நான் பார்த்த வர அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஒரு மீமை எடிட் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும், அது மட்டும்தான். இப்போ ஒரு மீம் ரீச்சாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தனை கலாய்ச்சா தான் மீமுக்கு ரீச் வரும்னு தெரிஞ்சு அவங்கள கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இர்ஃபான் வியூ ரீசெண்டாக வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் கமெண்டில் போய் பார்க்குறேன், அவ்வளோ நெகட்டிவிட்டி. அவங்க ஒரு நல்ல விஷயம், எவ்வளோ நல்ல ஒரு புனிதமான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அதை யாராவது வந்து நல்ல விஷயமாக பார்க்குறீங்களா? இல்லை, எல்லோரும் வன்மம். ஸோ ரீச் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ், அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி போகாமல் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சிரிக்க சிந்திக்க, நம்ம தோழர் தீபக் சொன்ன மாதிரி சிரிக்க சிந்திக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ வன்மம் தவிர்க்கவும் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து கன்வே பண்ணுறீங்க. ஸோ சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த செகண்ட், இந்த டைம், இந்த ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரில. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லிசனருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறேன், பாட்காஸ்டோட மினிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 48 மினிட்ஸ் போகுது. 48 மினிட்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்குது. 48 மினிட்ஸை தாண்டி போகுதுன்னா 48 மினிட்ஸும் தொடர்ந்து கேளுங்கடா பசங்களா, அதான் சொல்ல போகிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 48 மினிட்ஸும் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யாராவது இந்த 48 மினிட்ஸ் வரை கேட்டுட்டு என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், இதுவரை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். லிசனருக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எல்லாருக்கிட்டையும் காமாக கைண்டாக நடந்துக்கோங்க. அதுதான் வந்து நம்மளை ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக நம்மளை வந்து வெளியில் காட்டும். சிரிச்சமாகமா எல்லாருக்கிட்டையும் அப்ரோச்சபுளாக
உனக்கும் தாண்டா சேர்த்து சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் அப்ரோச்சபிளாக ஒருத்தங்க பார்த்து அவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறான், சிரிக்கிறான், இவன் அப்படி அவன் இப்படி அப்படின்லாம் நினைக்காம எல்லாருக்கிட்டையும் அப்ரோச்சபிளாக சிரிச்சமா அவன் நம்மக்கிட்ட சிரிக்கலை அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். அந்த ஸ்மைல் பண்ணும்போது நம்மளோட மூஞ்சி நல்லாயிருக்கும். நானே இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்குறேன், உன் ஸ்மைல் நல்லா இருக்குது அப்படின்னு. முன்னாடிலாம் நான் என் சிரிப்பு நல்லா இருக்காது நினைப்பேன். இப்போ என் ஸ்மைல் நல்லா இருக்குன்னு நிறைய இடத்துல காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாரையும் பார்த்து நான் மனசுலேருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பாட்காஸ்டர் லிசனருக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கைண்டாக இருங்க, காமாக இருங்க, எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவே கைண்டாக நடந்துக்கோங்க. அது சீரியஸாக உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஹியூமனாக அவங்கள எடுத்துகிட்டு போகும். இது நான் வந்து என் லைஃப்பில் லேர்ன் பண்ணிக்கிட்டது. சூப்பர் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது யூடியூபர், பாட்காஸ்டர், மீம் கிரியேட்டர், ஸ்மால் இன்வெஸ்டர், வாண்டர்ப்ரனராக இருக்கிற அபுகசனை ஃப்யூச்சரில் நாம் இன்ஸ்டா பயோவை அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். அவன் எழுதலான்னு நினைக்கிறேன், அவன் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா பயோவை பார்த்து அப்படி ஒப்பிக்கிறான். இன்ஸ்டா பயோ நான் என்ன போட்டிருந்தேனோ அது அப்படி சொல்கிறான். ஸோ இனிஷியலாக சொன்னதான், இந்த பாட்காஸ்ட் வந்து எந்த ஸ்கிரிப்ட்டுமே இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ சடனாக ஸ்ட்ரைக்கான விஷயத்தை கேட்குறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த வியூவில் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃப்யூச்சரில் நாங்கள் உங்களை எந்தெந்த ரோல்லாம் நாங்கள் பார்க்கலாம். எனக்கு இருக்க பெரிய ஆசை ஒரு டெட்எக்ஸ் ஸ்டாக்காவது கொடுக்கணும்னு. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா, ஒரு நாள் ஏதாவது ஒரு டெட்எக்ஸ் ஸ்டாக்ல நான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிக்கலாமே. கேட்குறது நல்லா இருக்குது, யாரும் கலாய்ச்சிடாதீங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ ஃபைனல் கொஸ்டின் அதை எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்சல் அல்காரிதத்தை நீங்கள் நம்புறீங்களா? அந்த கான்செப்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. வழக்கம் போல் பதில் சொல்ல போனால், இந்த யூனிவர்சல் அல்காரிதத்துக்கும் நான் ஒரு தனியாக ஒரு எபிசோடே போடலாம். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய விஷயம் எனக்கு இல்லை 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 அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த விஷயம் எனக்கு வேணும்னு நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி, எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நான் நிறைய இடத்துல எனக்கு வேணும்னு நான் நினச்சிருக்கேன். நான் மனசார நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயம்லாம் இப்போ அது எனக்கு இருக்குது. நான் சின்ன வயசில் எனக்கு எந்த விஷயம் இல்லை, எனக்கு எந்த விஷயம் வேணும்னு நினச்சி நான் என் மனசுக்கிட்ட நானே கேட்டுக்கிட்டனோ, அது இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்குது. 90% என்கிட்ட எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லை அப்படின்னு நான் குறை சொல்ல விரும்பலை. எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது நீங்கள் இருக்குதுன்னு நினைக்கும் போது, இவங்ககிட்ட ஆடி கார் இருக்குது, இவங்ககிட்ட BMW பைக் இருக்குது, இவங்ககிட்ட லேம்போகினி கார் இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். அதெல்லாம் நினைக்கல. குட்டி குட்டி திங்ஸ்லாம் நம்ம நிறைய விஷயம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பெரிய பெரிய விஷயம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும்போது கூட அந்த விஷயம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும்போது அது நம்ம கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்மளுக்கு எந்த கஷ்டம்னாலுமே ஓப்பனாக போய் சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் நமக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், ஏன்னா நமக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம்லாம் இப்போ எனக்கு இருக்குது. ஒருத்தங்கிட்ட நான் ஒரு விஷயம் போய் சொல்ல போகிறேன்னா நான் யோசிக்க மாட்டேன். இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். சொல்லும்போது அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். சுற்றி நம்மக்கிட்ட இருக்க பாதி பேருக்கு அப்படி ஓப்பனாக பண்ணி பேசுறதுக்கே சில பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு சில பேர்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பீப்புள்கிட்ட சொன்னால் இவன் இதை ஜட்ஜ் பண்ணிடுவான், அந்த பீப்புள்கிட்ட சொன்னால் அவன் ஜட்ஜ் பண்ணிடுவான்னு இருப்பாங்க. ஸோ நான் அதை கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பிலீவ் பண்ணுறேன். ஸோ சீரியஸாக இது இந்த கொஸ்டின் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் மிஸ்டர் தீபக். இதுக்கு நீங்கள் உங்களோட பதில் சொல்லுங்கள். யூனிவர்சல் அல்காரிதம் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இதுக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். ஸோ யூனிவர்சல் அல்காரிதம் வேறு ஒன்றுமே இல்லை. நல்லதே நினைங்க, நல்லதே பண்ணுங்கள், நல்லதே பேசுங்க. ஸோ இது உங்களை கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் பேக்காக அவங்கள மாற்றிடும். ஸோ இது ரிட்டன் வருது வராததை தாண்டி உங்களை நீங்கள் ஒரு புது பிம்பத்தில் பார்க்கலாம். ஸோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நான் ஃபாலோ ரீசெண்ட் டைமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லதே பேச, நல்லதே நினைக்க, நல்லதே செய்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் நமக்கு வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சொன்ன பதில் மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்தையும் கூட நல்லா ஒத்து பாருங்கள், சந்தோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்துலையும் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்த கூட சந்தோஷமாக இருங்க. நீங்களும் நல்லா இருங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஹாப்பினஸ் கிவராக இருங்க. கண்டிப்பாக ஹாப்பினஸ் திரும்ப உங்களுக்கு வரும், ரிசீவ் பண்ணிக்கோங்க. எல்லா மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லா ஃபேஸையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இல்லை இப்போ நீ வந்து எண்டு கார்டு போட்டுலாம் முடிக்காது. அந்த எண்டு கார்டை நான் போட்டுக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டல, இது மாதிரி உங்ககிட்ட கேள்வி இருக்குது. இப்போது நீ உன் லைஃப்பில் வந்து உன்னோட நிறைய இடத்த தாண்டி வந்திருப்ப. நீ நிறைய இடத்த தாண்டி வரும்போது ஒன்றையே நினச்சி நீ சந்தோஷப்படுற விஷயம், ஒன்றையே நினச்சி நீ பெருமைப்படுற விஷயம், ஏதாவது 2 விஷயம் ஷேர் பண்ணு. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபேஸ் தாண்டி வரோம். ஸ்கூல், காலேஜ், ஒர்க், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே. ஸோ நம்ம நிறைய ஃபேஸ் தாண்டி வரோம், நிறைய முகங்களை பார்க்குறோம், நிறைய பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க இந்த லைஃப்பில். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறது 2 விஷயம் இருக்குது. 2 விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்குது. நான் 2 விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எந்த மாதிரி என்கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்கன்றதை நீங்கள் தான் ஃபைனலாக கன்வே பண்ணணும். ஸோ சிம்பிள் என்னென்னா, எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இது என்னோடய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து என்னென்னா பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்குது.
என்னதான் நடந்தாலுமே சரி, என்னோட பொறுமை வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். 2வது விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்டோன் ஹார்ட்டட், அதாவது கல் நெஞ்சுக்காரன் அப்படியும் சொல்லலாம். அதுக்காக உனக்கு எமோஷன் இருக்கா இல்லையா அப்படிலாம் இல்லை. ஸோ என்ன விஷயம் நடந்தாலுமே சரி, ஸோ ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன நடந்தாலுமே சரி, ஒரு நிமிஷம் வந்து அந்த விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ ரியாலிட்டி என்னன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆக்ட் பண்ணுவேன். ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ இதை தான் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, பண்ணதுக்கப்புறம் யோசிச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்ட் பிஃபோர் யூ திங்க்னு சொல்கிறீங்க. ஓகே, நைஸ் ஒன். ரொம்பவே நைஸ் ஒன். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க ஸ்டோன் ஹார்ட்டட்னு சொன்னீங்க. இப்போது அது வந்து ஒரு 50-50 குட் ஆன்சர் பேட் ஆன்சர் அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஜட்ஜ் பண்ணல. பட் வந்து ஸ்டோன் ஹார்ட்டட் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிலாக இருந்துச்சு. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு சொன்ன பதிலுக்கும் செகண்ட் சொன்ன பதிலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம கிளாக்கில் 12:06 இருக்கும்ல, ஆப்போசிட்டில் அதே மாதிரி இருந்துச்சு. பொறுமை, ஸ்டோன் ஹார்ட்டட். ஓகே, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்போ மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, வடகரிக்கு பொங்கல் கான்செப்ட் அந்த மாதிரி தான். அதே டெம்ப்ளேட் தான். வசூல்ராஜ் MBBS அதான் நம்ம ஸ்டைலு. அதுதான் நம்ம ஸ்டைலா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து லைஃப்பில் மைண்ட் செட்டுங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் காசு இருக்குது, காசு இல்லை. நமக்கு சுற்றி நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு பர்சன் இருக்காங்க, இல்லை. நமக்கு லவ்வபிள் பர்சன் இருக்காங்க, இல்லை. நமக்கு பேரண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க, இல்லை. நம்ம பேரண்ட்டு நமக்கு நல்ல பேரண்ட்டாக இருக்காங்க, நல்ல பேரண்ட்டாக இல்லை. இது மாதிரி என்ன கான்செப்ட் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் அந்த கான்வோ, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நிற்க வந்து யாருக்கிட்ட வந்து நிற்கிறோம்? நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். நம்மக்கிட்ட என்ன வந்து நிற்கிறோம்? நம்மளோட மைண்ட் செட்டு தான் வந்து நிற்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? அதாவது சிம்பிளான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. பட் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஒருத்தவங்களால பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது ரொம்ப டஃப் ஜாப் தான். ஸோ நான் பார்த்த வர நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அந்த பொறுமை இதுக்கு ஒரு காரணமா? ஏன்னா மைண்ட் செட் வந்து யாருக்கு எப்போ என்னமோ சேஞ்ச் ஆகி போகலாம். அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக பொறுமை கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு காரணம்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எப்போவுமே எல்லாராலையும் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. எப்போவும் எல்லாருமே பாசிட்டிவாகவும் இருக்க முடியாது. ஸோ நானுமே உடையிறப்ப கொஞ்சம் சின்னதாக ஒரு வாக் போவேன். உடையிறப்ப என்ன பண்ணுவார்? நேரே இன்ஸ்டால போய் ஒரு கிரிஞ்சி ஸ்டோரி போட்டு இங்கே கிரிஞ்சே எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்லலாமா? ஸோ ஸ்டோரி போடலாம், தப்பு இல்லை. கிரிஞ்ச் பண்ணுங்கள், கிரிஞ்சிசம் பண்ணுங்கள், வன்மம் மருங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ வேறு என்னென்னா, நானுமே சரி பாசிட்டிவாக இருப்பேன், நெகட்டிவாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா, கண்டிப்பாக எல்லாருமே உடைவோம், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். எல்லா பீப்புள்னாலே ஒரு மிக்ஸ்டு எமோஷனோட ஒரு பாயிண்ட் தான். ஸோ என்னென்னா, ஹாப்பியாக இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சேட்னஸோ ஏதோ வரப்போ நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நானுமே உடையிறப்ப சின்னதாக பீச் ஓரமாக ஒரு வாக் போவேன், ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மனசு விட்டு பேசுங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு ப்ராப்ளம்னா மனசு விட்டு பேசுங்க. கண்டிப்பாக எல்லா பீப்புளுக்குமே ட்ரஸ்டபுளாக ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். கண்டிப்பாக எல்லாருக்குமே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். பேசுனா இங்கே தீராத பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, எல்லோரும் எப்போவும் சேடாக இருக்க மாட்டாங்க, எல்லோரும் எப்போவும் மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. நம்ம பீப்புள். ஸோ நம்ம ஒரு மிக்ஸ்ட் எமோஷனோட ஒரு பாயிண்ட் தான் நாம. ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டை சேவ் பண்ணுங்கள். சேடாக இருந்தீங்களா, அதை வந்து உங்களோட அந்த ட்ரஸ்டபுளான பர்சன்ட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகே, நல்ல பதில். இப்படி தான் அவங்க மைண்ட் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறான்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். அதோட இந்த எபிசோட் நான் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1 hour கிட்டே போயிடுச்சு. ஏன்னா எப்படி போட போகிறேன்னு எனக்கு தெரியலை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, என்கிட்ட நீ ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காதல் அப்படிங்கிறத பற்றி நீ என்கிட்ட வந்து அழகாக ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காதல்ங்கிறது வந்து நான் வந்து ஒரு பெண் மேலே மட்டும்தான் வர காதல் அப்படின்னு சொல்ல. காதல்ங்கிறது எது மேலே வேணாலும் வரலாம். இப்போ எனக்குலாம் காதல் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் லவ் அப்படின்னு எனக்கு என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, கிரிக்கெட் சொல்லுவேன். எனக்கு கிரிக்கெட் வந்து ஃபஸ்ட் லவ். ஏன்னா சின்ன பசங்களை இருக்கும்போது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இப்போ பாரு நம்ம அங்கே ஷூட் பண்ண வந்திருக்கோம், ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு, மாஸ்க் போட்டுட்டு, கையில் சன்ஸ்க்ரீன் போட்டு, ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் போட்டு இப்படிலாம் வரும். ஆனால் சின்ன வயசில் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. காலையில் கிரவுண்டுக்கு போனால் ஈவினிங் தான் கிரவுண்டுக்கு வருது. அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்திருக்கோம். ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அந்த லவ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்திருக்கும். அது அஃபெக்ஷனாக இருக்கலாம்,
ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு நமக்கு பிடிச்சிருக்கும், அதுவும் ஒரு அஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ட்ரெயினிங் டீச்சர் நமக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்க மேலலாம் நமக்கு லவ் வந்திருக்கும். ட்ரெயினிங் டீச்சர் அழகாக இருக்காங்கல்ல, அந்த டீச்சரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சுற்றுவோம். அந்த ட்ரெயினிங் டீச்சருக்கு வயசு 26, 27 இருக்கும், நமக்கு வயசு அப்போ 12, 13 இருக்கும். ஏணி வச்சாலும் எட்டாது. நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான், அவள் வயசு என்ன உன் சைஸ் என்னடா, அதே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது அது ஒரு நம்ம மனசு சொல்லும்ல, அவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த லவ் வந்து நீ என்கிட்ட ஒரு டைம் அழகாக ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண, எனக்கு அது ஞாபகம் இல்லை. பட் இப்போ அதை நான் கேட்குறேன், அதை நீ எப்படி பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அப்படின்னு நான் கேட்குறேன். லவ்ன்றது வந்து ஒரு ஆப்போசிட் ஜென்டர் மேலே வரது மட்டுமா நம்ம பார்க்குறது இல்லை, ஆக்சுவலாக ரியாலிட்டியுமே அதுதான். ஸோ லவ்ன்றது நிறைய விஷயத்தில் கன்வே ஆகும். குழந்தைக்கு ஐஸ்கிரீம் மேலே லவ், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி தான், கிரிக்கெட்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ். ஸோ ட்ரைனிங் டீச்சர் சொன்னீங்க தெரியுமா, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ். அப்படியே நம்ம காலேஜ் ஃபேஸ் போகிறோன்னா நமக்கு பைக் கிரேஸ் அப்போ தான் வரும். அப்போ ஒரு பையனுக்கும் ஒரு பைக்குக்கும் வரக்கூடிய அது ஒரு லவ், அது ஒரு டிஃப்ரெண்டான போர்ஷன். ஸோ லவ்ன்றது வந்து அப்படி வேரி ஆகிட்டே இருக்கும். காலேஜ் முடிஞ்சு ஜாப் வந்துட்டா அந்த ஜாப் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமா பண்ணலையா, இல்லை பிளான் பண்ணி தான் இந்த ஒர்க்குள்ளே வரோமா, இந்த கான்செப்ட்லாம் டிபெண்ட் பண்ணி அது நமக்கு பிடிச்சி பண்ணுறப்போ அது ஒரு லவ். ஸோ நம்ம டு பி ஹார்ட்லேருந்து நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே அது நம்ம கண்ணுக்கு ஒரு லவ்வாக தான் தெரியும். ஆர்டிஸ்ட்டுக்கு வரைகிறது லவ். என்ன மாதிரி பாட்காஸ்டருக்கு கான்டென்ட் எழுதி அதை பேசுகிறது, ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே லைட்டும் போடாமல் ஃபேனும் போடாமல் ஒரு 4 செவத்துக்குள்ளேருந்து பேசுகிறது, அது ஒரு லவ் தான். பேசினா அவங்ககிட்ட சொல்கிறேன், அது ஒரு லவ் தான். ஓகே, நல்லா ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்க 50 ரூபா ஹெட்செட்டில் கேட்டு சுற்றி தெரியாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ். ஸோ லவ்ன்றது பார்க்குற எல்லாமே லவ் தான், இங்கே பார்க்குற எல்லாமே லவ் தான். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்ற வியூ அந்த விஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லவ் பண்ணுங்க. இப்போ நீ சொன்ன ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், லவ் நார்மலைஸ் டு லவ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கான்டென்ட் நம்ம பேசுவோம், ஒரு எபிசோட் பேசுவோம். அதுக்கு நான் உன்னையும் இன்வைட் பண்ணுறேன், நம்ம பேசுகிறோம். ஏன்னா வந்து இப்போ இங்கே லவ் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியில் ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட வேர்டு இல்லை. கண்டிப்பாக லவ்னு சொன்னாலே அதை தப்பாக தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து நீ என்ன சொன்ன, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே மட்டும்தான் வரது லவ்வா அப்படின்னு கேட்டால், ஒரு பையன் மேலே லவ் இருந்துச்சுன்னா அந்த பையன் நமக்கு பிடிச்சிருக்கும், அந்த பையன் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பான், அவனை பிடிச்சிருக்கு, அவன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் அதை சொசைட்டி தப்பாக பார்க்குறாங்க. ஒரு பைக் மேலே லவ்னு சொன்னால் அதை நார்மலாக பார்க்குறவங்க, அதே நம்ம ஒரு ஜாப் மேலேயோ இல்லை அதே நம்ம ஒரு ஃபுட்டு மேலேயோ இல்லை அது இன்னொரு திங் மேலே நம்ம அதை லவ் அப்படின்னு நம்ம பார்த்தா, நீ ஏன் ஓவராக சாப்பிட்ற, அதை லவ்வாக பார்க்க மாட்டேங்காங்க, அந்த ஃபுட்டு மேலே இருக்கிற லவ்வாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு எபிசோட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பேசுவோம் மிஸ்டர் தீபக். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக பேசலாம். சாரி, 50வது எபிசோட் பாட்காஸ்ட்காக கூப்பிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 5 to 8 அடுத்த பாட்காஸ்ட்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது பாட்காஸ்டர் அபுவுக்கு கான்டென்ட் மேலே இருக்கிற ஒரு லவ். ஓகே, நல்ல 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 எக்ஸாம்பிள். ஓகே, அவ்வளோதான். ஓகே அபுகசன், நீங்கள் வந்து இப்போ எண்ட் கார்டு போகலான்னு நினைப்பீங்க. சாரி, இப்போ தான் மெயின் கொஸ்டின் இருக்குது. அதாவது என்னென்னா, இல்லை நம்ம எடிட்டர் தம்பி இதெல்லாம் பார்த்துப்பாரு. இது ஃபைனல் கொஸ்டின் இல்லை, இன்னொரு கொஸ்டின் எனக்கு இப்போ புதுசாக தோணி இருக்குது. ஸோ அபுகசனை எல்லா வியூலையும் நாங்கள் பார்த்துட்டோம். மீன் கிரியேட்டராக பார்த்துட்டோம், ஸ்கூல் டைமில் பார்த்துட்டோம், காலேஜ் டைமில் பார்த்துட்டோம், ஹாஸ்டலில் பார்த்துட்டோம், பேச்சுலராக பார்த்துட்டோம். ஸோ அபுகசனோட காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் ஞாபகம் வருது. அந்த டெம்ப்ளேட் இங்கே போட்டு நான் ஒரே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிச்சிடவா? அந்த இங்கிலீஷ்காரன் படத்தில் வடிவேல் வந்து எப்படி சத்யராஜ்கிட்ட அப்படி பேக்கெட்லேருந்து எடுத்து இப்படி ஒன்றும் இல்லைன்னு காட்டுவார்ல, அதே மாதிரி தான் என்னோடய காதல் வாழ்க்கை. இப்போ நான் அப்படி இந்த பிஜிஎம் எனக்கு வாயில் போட்டால் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதனால நானே சொல்லிடுறேன். அந்த இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து வடிவேல் இப்படி பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டும் போது ஒன்றும் இல்லாமல் இருக்கும்ல, அதுதான் ஒன்றும் இல்லை இங்கே. முடிஞ்சுது இந்த கொஸ்டின். அடுத்த கேள்விக்கு போகலாமா? இந்த இடத்துல டெம்ப்ளேட்டை போட்டு மீம் கிரியேட்டர்னு நிரூபிச்சிட்டாரு அபுகசன். ஸோ இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குன்றது நமக்கு தெரியலை. லிசனர் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல முடியாது, அடுத்த 75th பாட்காஸ்ட்டில் வந்து அவர் இன்விடேஷனோட கூட வந்து இங்கே நிற்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்மளோட பாட்காஸ்ட், அதாவது இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணல, சூன் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே நான் வந்து உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தர்றேன். ஓகே அபுகசன், இப்போ என்னென்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. ஸோ ஒரு டைம் மிஷின் மூலம் உங்களோட ஸ்கூல் டேஸ்க்கோ காலேஜ் டேஸ்க்கோ போயாச்சுன்னா, நீங்கள் உங்ககிட்ட, அதாவது உங்களோட பாஸ்ட்டுக்கிட்ட எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. இதெல்லாம் அப்படி நீ கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் அப்படி வாய் வர வந்து நிற்கிது. ஆனால் ஓகே, ப்ரொஃபஷனலாக இருக்கணுமே, நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லுவேன். ஒரு டைம் மிஷின் மாதிரி கிடைக்குது, நான் என்னோடய பாஸ்ட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட, டேய் தம்பி, லைஃப் ரொம்ப சீரியஸ்னாலடா, ரொம்ப சிம்பிள் தான், ரிலாக்ஸாக இரு, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்யூனிகேஷனாக ஷார்ப்பாக வச்சுக்கோ,
கம்யூனிகேஷன் தாங்க எல்லாமே. நீ ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசுகிற, நீ ஒருத்தவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுற, நீ ஒருத்தவங்ககிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற, இன்னொருத்தவங்க உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு நீ ரிப்ளை எப்படி கொடுக்குற, உனக்கு ஒன்று வேணும்னா நீ எப்படி கேட்குற, உனக்கு ஒன்று வேண்டாம்னா நீ எப்படி சொல்கிற, நீ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, நீ பேசும்போது அதை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நீ ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எதனால் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோல் திங்குமே அந்த ஒரு கம்யூனிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு இப்போ சொல்லும் போது எல்லோரும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நினைப்பாங்க. கம்யூனிகேஷனுங்கிறது இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங் கூட கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் சென்னை வந்து நான் புதுசில் கம்யூனிகேஷனில் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் இப்போ நவ் ஐ எம் மச் பெட்டர். என்னோட ஸ்கூல் வெர்ஷன் கிட்ட போய் நான் சொல்லணும்னு நினச்சா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லுவேன். சூப்பர். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக எடுத்து சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். பட் 1 hour போயிடுச்சு. இதை நான் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நிறைய லைஃப் லெசன் கிடச்சிருக்கும். ஸோ மிஸ்டர் தீபக் இந்த எபிசோட் கூப்பிட்டோடனே வந்து எதுக்குன்னு கேள்வி கேட்காம கொலாப் பண்ணுன்னு சொன்னோடனே உங்களுக்கு இருக்கிற 1008 வேலையை விட்டுட்டு, உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வந்து பேசி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே அவர் பாட்காஸ்ட்டை லைவ் பண்ணிவிட்டு வருவார். அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் அப்போ கண்டிப்பாக நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ முடிச்சிடலாம்ல. ஸோ எப்பவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் Jio7, கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற பலதரப்பட்ட பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். நம்மளோட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் தீபக் ஃபியூச்சர் பாட்காஸ்டர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். மேபி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேணாம்டா, நான் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கீழே அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த 15th எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்டாக சொல்லுவேன், வி ஆர் லைக் மைண்டட் பீப்புள். நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணுங்கள், நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம், ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் கம்யூனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். தேடி போக வேணாம். இந்த எபிசோட் கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஃபுல்லாக கேட்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், வந்து பிங்க் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பரான ஒரு கான்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, see you, bye.
இட்ஸ் அ குவாலிட்டி டைம் டு என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சில கிரெடிட்ஸை, அதாவது நன்றி கடனை சொல்லிட்டு கிளம்பிடலான்னு இருக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட், நல்ல கண்டென்ட்டில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். வாய்ப்பு கொடுத்தா இதே பாட்காஸ்ட்லேயே இன்னொரு கொலாப் கூட வரலாம். நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு பாட்காஸ்ட் வந்து லான்ச் ஆகும். அது இப்போதைக்கு அன்டைட்டில் தான். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றி இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். உங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவே உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கும். அது வரைக்கும் பாய். ஓகே, see you, டாடா, டேக் கேர், பாய். நன்றா.